வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி. கோவிலில் போய் அன்னாபிஷேகம் பாருங்க, ரொம்ப சிறப்பான பலன் உண்டு. வீட்டில் அன்னாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீட்டில் சிவலிங்கம் இருந்ததுன்னா அன்னத்தை வடித்து நம்ம அபிஷேகம் செய்யலாம், நமக்கு தெரிஞ்சது தான். வீட்டில் சிவலிங்கம் இல்லை அப்படின்னா நம்ம சொல்கிறத வந்துட்டு முறையாக செஞ்சு பாருங்கள், அற்புதமான பலன் உண்டாகும். பச்சரிசி எடுத்து சாதம் வடிச்சுக்குங்க, குக்கரில் வைக்க வேண்டாம். அதை ஆற வச்சுட்டு பிறகு ஒரு வாழை இலை பூஜை அறையில் விரித்து அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கைப்பிடியில் பிடிச்சி லிங்கமாக பிடிச்சி அந்த லிங்கத்தை வச்சு நீங்கள் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம். காய்கறிகள் கனிகள்லாம் வச்சு அலங்காரம் செய்துக்குங்க. செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு நெய் விளக்கு ஏற்றிக்கலாம். பிறகு தேவாரம் திருவாசகம் போன்ற 12 திருமுறைகளை ஓதுங்கள். குறைந்தபட்சம் சிவபுராணத்தை பாடுங்க. அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லிங்கத்தை கலைச்சி கொஞ்சமாக தயிர் அல்லது வெண்ணெய் கலந்து அதை சாப்பிட்டுக்கலாம். சர்வ வியாபியா எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவன் அந்த அன்னலிங்கத்திலே அன்று எழுந்தருளி உங்களுக்கு பூரணமான அருள் கொடுப்பார் அப்படின்னா அதில் மாற்று